ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கைரிசி ஃபுட்ஸ். என்னோட பேர் பிரபு. வழக்கமா சீ ஃபுட்னா நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ஃபிஷ் ஃப்ரை தான். அதுக்கப்புறம் மீன் குழம்பு வரும், நண்டு, எறா, இதெல்லாம் அப்புறம். முதல்ல நமக்கு ஞாபகம் வருது ஃபிஷ் ஃப்ரை தான். அப்படிப்பட்ட இந்த ஃபிஷ் ஃப்ரையை ஒரே ஒரு மசாலாவும் உப்பு மட்டும் போட்டால் போதுங்க. அவ்வளோ டேஸ்டான ஒரு ஃபிஷ் ஃப்ரையை நம்ம பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஒரு கிலோ மீனுக்கு 50 கிராம் கைருசி ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தடவி விட்டுக்கணும். தேவைப்பட்டா லேசா தண்ணி தெளிச்சு தடவிக்கோங்க. இப்ப மசாலாவை நல்லா தடவியாச்சு. ஒரு கடாயில எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறம் மசாலா தடவின மீனை போட்டுக்கணும். இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை நாங்களே எங்க வீட்லயே தயாரிச்சு சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதுக்கு இன்னொரு 2 விஷயம் சொல்லிடுறேன். இதை ஆர்டிபிஷியல் கலர், ஃபிளேவர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது எதுவுமே போடாம வெறும் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மட்டும் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலால அடிஷனலா ஒரு ப்ராடக்ட் பெப்பர் ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்கு. அதுல பெப்பர் ஃபிளேவர் ஜாஸ்தியா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நார்மல் ஃபிஷ் ஃப்ரைல ரெட் சில்லி ஃபிளேவர் அதிகமா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த 2 மசாலாவுக்குமே ரா மெட்டீரியல்ஸ் தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ மிளகு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளால இருந்து நாங்கள் வர வச்சு பண்ணிட்டு இருக்கோம். பெப்பர்ல நீங்க டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் பார்ப்பீங்க. அதே மாதிரி ஒரு ரெட் சில்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அவைலபிலிட்டி இல்லாத ஒரு ரெட் சில்லியை 7 எடுத்து நான் வாங்கியிருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதோட டேஸ்ட் டெஃபினட்டாக பிடிக்கும். திரும்ப திரும்ப வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கணும். ஆஹா, ருசியான மீன் வறுவல் ரெடி. இந்த 2 ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் வேணுமா? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு நல்ல கமெண்ட் கொடுங்க. இதுக்கு மேலே நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். சில பேர் வாங்கியிருக்கீங்க, தயவு செய்து கமெண்ட்டும் போட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து ஹோம்மேட் ப்ராடக்டான வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.